கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதல் தேர்வை நீங்கள் எழுத போகிறீங்க. அதற்கான தலைப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சமீபகால வளர்ச்சி அப்படின்றது தான். இந்த தலைப்பில் 70 கேள்விகளை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 70 கேள்விகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளையும் பார்க்கலாம். இந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் நிறைய மாணவர்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை நினச்சி பயப்படுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 6லேருந்து 8 கேள்விகள் வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் போலீஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த நடப்பு நிகழ்வுகளுக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 8 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. அடுத்ததாக இது போலவே 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th சொல்லி 8 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இதில் பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து வரும். சரிங்களா? இதுதான் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் கிளாஸஸ் வந்து பார்க்கல அப்படின்னா அதை ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தைரியமாக நீங்கள் உங்களுடைய எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நாட்டின் முதல் தனியார் ரயிலுடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரத் கௌரத் அப்படின்றது தான் நாட்டுடைய முதல் தனியார் ரயிலுடைய பெயர். அப்போ வந்தே பாரத்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய மிக வேகமான ரயில். சரிங்களா? இதுதான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரயில். அப்போ காந்திமான் ரயில் வந்து வேகமான ரயில் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள் படி பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்ன்றது ரொம்ப வேகமான ஒரு ட்ரெயினாக நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சூரிய மேற்பரப்பு ஆராய்ச்சியுடன் தொடர்புடைய இஸ்ரோவுடைய திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், சுக்ரியான் திட்டம் அப்படின்றது உங்களுக்கு வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். அப்போ சந்திராயன் 4 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்ம நிலவை ஆராய்ச்சி செய்யக்கூடியது இல்லையா? நிலவுடைய தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்கிறது தான் சந்திராயன் 3. சந்திராயன் 4ன்றது நிலவில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கான திட்டம், எடுத்துகிட்டு வந்து இங்கே பூமியிலே ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். அப்போ ஆதித்யா L1 அப்படின்றது தான் சூரிய மேற்பரப்பு ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆதித்யா SML1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அப்போ இஸ்ரோவுடைய திட்டத்திலிருந்து நம்ம ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, சந்திராயன் 2 நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய இடத்தின் பெயர் சிவசக்தி முனையம்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி கிடையாது. சந்திராயன் 3 வந்து நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கியது. சந்திராயன் 2ன்றது தரையிறங்கவே இல்லை, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ முதல் கூற்றுன்றது தப்பு. சந்திராயன் 3 தான் நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கியது. அது தரையிறங்கிய இடத்துக்கு பெயர் சிவசக்தி முனையம். சரிங்களா? அது தரையிறங்கிய தினம் ஆகஸ்ட் 23. அந்த தினத்தை தான் தேசிய விண்வெளி தினமாக நம்ம கொண்டாடுறோம். அப்போ 2வது பாயிண்டில் ஆகஸ்ட் 23 அன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கூற்று. அப்போ 2 மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செலுத்தப்படும் அரை மனித ரோபோவுடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வயோமித்ரா அப்படின்ற அரை மனித ரோபோ தான் ககன்யான் திட்டத்தின் கீழ் செலுத்த போகிறாங்க. அதே மாதிரி ககன்யான் திட்டத்தின் கீழே எந்த உயிரினத்தை அனுப்பி சோதனை செய்ய போகிறாங்கன்னா சரிங்களா? ஈயை தான் அனுப்பி சோதனை செய்ய போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்ததாக அந்த ககன்யான் திட்டத்திற்கு பயன்படக்கூடிய இன்ஜினுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விகாஸ் இன்ஜின். அதுவுமே சோதனை செஞ்சுட்டாங்க, அதுவுமே வெற்றி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது இஸ்ரோவின் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம்? ககன்யான் திட்டம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, நிலவினை ஆராய அனுப்பப்பட்ட ஆளில்லா செயற்கைக்கோள் சந்திராயன் 1ன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். சந்திரனை முதல்ல ஒரு புகைப்படம் எடுத்தது. அதேமாதிரி சந்திரனிலிருந்து நம்ம பூமியை புகைப்படம் எடுத்தது. அதுக்கப்புறம் சந்திரனில் வந்து நீர் மூலக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துனது எல்லாமே இந்த சந்திராயன் 1 தான். அடுத்து பாருங்கள், நிலவின் தென் துருவத்தை ஆராய அனுப்பப்பட்ட ஆளில்லா செயற்கைக்கோள் சந்திராயன் 2 மற்றும் சந்திராயன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரிதான். இப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் ராக்கெட் பெண் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய ராக்கெட் பெண் அப்படின்னு சொன்னோம்னா ரிது கரிதால் ஸ்ரீவஸ்தா அப்படின்றவங்க தான் இந்தியாவுடைய ராக்கெட் பெண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சந்திரயான் 1 அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அடுத்தது பாருங்கள், சந்திரயான் 2 வனிதா முத்தையா. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே சரியான ஒரு இணை தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சந்திரயான் 3 வீரமுத்துவேல். இதுவுமே சரிதான். அப்போ பாருங்கள், ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லும்போது ரிது கரிதால் ஸ்ரீவஸ்தா அப்படின்றவங்க தான். சரிங்களா? அப்போ இது வந்து தப்பாக இருக்குது. ஸ்ரீவஸ்தான் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாத இணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படுவது எந்த கண்டம் அப்படின்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா வந்து நம்ம அறிவியல் கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த அண்டார்டிகா வந்து உரைநிலையிலேயே இருக்கு இல்லையா, அதனால் எதனா ஒரு பொருள் இறந்து போயிடுச்சுன்னா கூட அது ரொம்ப நாள் அங்கேயே அப்படியே இருக்கும். அதனால தான் அப்போ உயிரினங்கள் முதல்ல பூமியில் தோன்றுச்சு இல்லையா, அந்த உயிரினங்களுமே அங்கே வந்து இருக்கும், அந்த பனிப்பிரதேசத்தில் அப்படியே இருக்கும். அதை வச்சு நம்ம ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் இதை வந்து அறிவியல் கண்டம்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கூற்று பாருங்கள், அறிவியல் கண்டத்தில் இந்தியாவின் 3வது அறிவியல் ஆராய்ச்சி மையத்துடைய பெயர் வந்து பாரதின்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே சரிதான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து இருக்குது. இந்தியாவுடையது 2 இருக்குது. அப்போ மைத்ரி கங்கோத்ரின்னு சொல்லக்கூடிய 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் ஏற்கனவே இருக்குது. 3வது இப்போ பாரதின்ற பெயரில் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்த கொஸ்டின், இஸ்ரோவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குலசேகரப்பட்டினம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ இஸ்ரோவுடைய சின்ன சின்ன ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்காக அவங்களுடைய 2வது ராக்கெட் தளமான குலசேகரப்பட்டினத்தை பயன்படுத்துகிறாங்க. இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை பெரம்பூரில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை பெரம்பூரில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தே பாரத், சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரயிலுடைய பெட்டிகளையும் அங்கே தயாரிக்கிறாங்க. அடுத்த கூற்று பாருங்கள், 2 ரயில் நேருக்கு நேராக மோதுவதை தடுக்கக்கூடிய கருவி வந்து கவாச் கருவின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், அண்டங்களை ஆய்வு செய்ய யூக்ளிட் விண்வெளி தொலைநோக்கியை அனுப்பியது யார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அண்டங்களை ஆய்வு செய்யறதுக்கு யூக்ளிட் அப்படின்ற விண்வெளி தொலைநோக்கியை அனுப்புனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இதுதான் அனுப்பிச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், தேசிய அறிவியல் தினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொன்னோம்னா பிப்ரவரி 28. சரிங்களா? சர் சி வி ராமன். அடுத்து தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் மே 11 இல்லையா. அடுத்தது பாருங்கள், தேசிய விண்வெளி தினம் அப்படின்றாங்க ஆகஸ்ட் 23. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம்ன்றது அக்டோபர் 11. இந்த தினங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான தினங்கள் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக வேகமான ரயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்தே பாரத் அப்படின்றது தான் இந்தியாவுடைய மிக வேகமான ரயில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். அடுத்த கூற்று, ஏபிஜே அப்துல் கலாம் தீவு ஒடிசா மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இங்கே தான் நிறைய சோதனைகள்லாம் செய்வாங்க. ஏதாவது ஒரு ஏவுகணை சோதனை செய்யணுன்னாலும் இங்கே தான் சோதனை செய்வாங்க. அக்னி 5 அப்படின்ற ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரத்துக்கு சரிங்களா அணு ஆயுதத்தை எல்லாம் தாங்கிட்டு போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. அதெல்லாம் வந்து இங்கே தான் ஒத்திகை பார்த்து சோதனை செஞ்சு முடித்தாங்க. அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். உங்களுக்கு கேட்பாங்க ஏபிஜே அப்துல் கலாம் தீவு எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வந்தே பாரத் ரயில் முதல்ல எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2019 தான் முதல்ல வந்தே பாரத் ரயில் அப்படின்றது தொடங்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், இந்தியா வியட்நாமுக்கு ஒரு போர்க்கப்பலை பரிசாக கொடுத்துச்சு 2024. அது வந்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். INS கிர்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலை இந்தியா வந்து வியட்நாமுக்கு பரிசாக கொடுத்துச்சு. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ சந்திரயான் 5 திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அப்போ இப்போ தான் சந்திரயான் 3ன்றதை செயல்படுத்தி முடித்தாங்க வெற்றிகரமாக. அடுத்தது சந்திரயான் 4 சந்திரயான் 5 செயல்படுத்தணும்னு சொல்லி இஸ்ரோ வந்து முனைப்பாக இருக்குது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. இது சரிதான். சந்திரயான் 5 திட்டத்தினை இஸ்ரோ ஜப்பான் கூட சேர்ந்து செயல்படுத்த உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ 2ம் சரின்றது தான் சரியான ஆன்சர். அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன, இஸ்ரோவுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இஸ்ரோவின் எதிர்கால திட்டத்தில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இஸ்ரோவுடைய எதிர்கால திட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ககன்யான் திட்டம் விண்வெளிக்கு இந்தியாவின் முதல்ல மனிதர்களை அனுப்பும் திட்டமாகும். அப்போ இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். இதுக்கு முன்னாடி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பணும்னு ஒரு திட்டத்தை இது வரைக்கும் இஸ்ரோ மேற்கொண்டதே கிடையாது. இதுதான் முதல் திட்டம். அடுத்து பாருங்கள், பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் அப்படின்னு சொல்லி 2025க்குள்ளார இந்தியாவுடைய சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரோ. அப்போ இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இஸ்ரோவின் முதல் தலைவராக விக்ரம் சாராபாய். சரிங்களா? அப்போ பாருங்கள், இஸ்ரோவின் முதல் தலைவரான விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரோவுடைய முதல் தலைவர் விக்ரம் சாராபாய் தான். இவர் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அப்போ சதீஷ் தவான் விண்வெளி மையம் பெங்களூரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சதீஷ் தவான் விண்வெளி மையம் பெங்களூரில் அமையலை, ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைஞ்சிருக்கு. அப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, விக்ரம் சாராபாயோடைய பெயரில் விண்வெளி நிலையம் எங்கே அமைஞ்சிருக்கு? சரிங்களா? இது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ விக்ரம் சாராபாய் அப்படின்ற அவருடைய பெயர்லேயே விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின், இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்டு 1980 ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இது. அப்போ நம்மளுடைய முதல் செயற்கைக்கோள்ன்றது ஆரியப்பட்டா தான். 1975 விண்ணில் செலுத்தப்பட்டது. ரஷ்யாவுடைய துணையோடு அனுப்பிச்சிருப்போம். ஆனால் இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்டது 1980 ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ரோஹிணி அப்படின்ற செயற்கைக்கோள் தான். இது முழுக்க இந்தியாவிலேயே கட்டமைக்கப்பட்ட செயற்கைக்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முக்கிய ஏவுகணையில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், பிரம்மோஸ் அப்படின்றது இந்தியாவுடைய முக்கியமான ஏவுகணை தான். ஆகாஷ்ன்றதும் முக்கியமான ஏவுகணை. சரிங்களா? பிருத்வி அப்படின்றதும் மிக முக்கியமான ஏவுகணை. ரோஹிணின்றது ஏவுகணை கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றுள் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கியூஆர் அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லலாமா? யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். இதுவும் சரிதான். இப்போ பிஹெச்ஐஎம் அப்படின்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மூமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மணின்னு வரணும் இல்லையா? அப்போ இதுதான் தப்பு. அடுத்து ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. GSAT-N2 திட்டத்தினை நாசா செயல்படுத்தி விண்ணில் செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை செலுத்தினது நாசா கிடையாது, இஸ்ரோ. அப்போ இது தப்பாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ முதல் கூற்றுன்றது தவறு. அடுத்த கூற்று பாருங்கள், GSAT-2 மூலம் இந்தியாவின் அதிவேக இணைய சேவை கிடைக்கும். அப்போ இது சரி. அப்போ GSAT-2 மூலமா இந்தியாவில் அதிவேக இணைய வசதி அப்படின்றது கிடைக்க போகுது. அடுத்த கொஸ்டின், 3வது முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க தான். இப்போ 3வது முறையாக போகிறாங்க. விண்வெளியில் நீண்ட தூரம் பயணித்தவங்க யாருனாலும் இந்த சுனிதா வில்லியம்ஸ் தான். இவங்களை பத்திரமாக கொண்டு வந்த விண்கலத்துடைய பேர் என்னென்னா டிராகன் விண்கலம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சுனிதா வில்லியம்ஸை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுக்களை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டின் முதல் தேசிய அறிவியல் விருதுகளை மத்திய அரசு 4 பிரிவுகளின் கீழ் அறிவித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். சரிங்களா? சரிதான். சரிங்களா? இது சரிதான். அடுத்தது பாருங்கள், அறிவியல் துறைக்கு வழங்கப்படும் நாட்டின் மிக உயரிய விருது விஞ்ஞான் ரத்னா விருதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது பெற்ற உயிரி வேதியியல் வல்லுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பத்மநாதன் அப்படின்றவங்க தான். கோவிந்தராஜன் பத்மநாதன் அப்படின்றவர் தான் விஞ்ஞான் ரத்னா விருது பெற்ற நாட்டின் முதல் நபர். அடுத்த கொஸ்டின், செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்டது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ செயற்கைக்கோளை நம்ம விண்ணுக்கு செலுத்துகிறோம், அது திரும்பவும் பூமிக்கே வர மாதிரி இருக்கக்கூடிய சரிங்களா ராக்கெட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், புஷ்பக் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்ச ஒரு விண்கலம் தான். செயற்கைக்கோளை நம்ம விண்ணில் செலுத்தினாலும் மீண்டும் பூமிக்கே வரும் வகையில் உருவாக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது இந்திய கடற்படையிலிருந்து அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலுடன் தொடர்பில்லாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஐஎன்எஸ் ஹரிஹந்த், ஐஎன்எஸ் ஹரிதாமன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள். ஆனால் பாருங்கள், ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்றது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தில் இஸ்ரோ எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகேந்திரகிரி மலையில் தான் தமிழகத்தில் இஸ்ரோ அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஸ்ரோவுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வி நாராயணன் அப்படின்றவர் தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் யாருக்கு விக்யான் குழு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எந்த குழுவுக்கு குடியரசுத் தலைவரால் விக்யான் குழு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டக்குழுவுக்கு தான். ககன்யான் திட்டக்குழுவுக்கு சந்திராயன் 3 திட்டக்குழுவுக்கு கொடுக்குறாங்க. விக்யான்
விக்கியான் குழு விருதுன்றது சந்திராயன் 3 திட்ட குழுவுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த கொஸ்டின், உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் தற்கொலைப்படை ட்ரோன் எடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நாகஸ்திரா 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, சந்திரன், செவ்வாய், சூரியனை தொடர்ந்து இஸ்ரோ வியாழன் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்ப உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு. வெள்ளி கிரகத்துக்கு தான் விண்கலனை அனுப்ப உள்ளது. அடுத்த கொஸ்டின், சுக்கரயான் திட்டம் என்பது வியாழன் கிரகத்தை ஆராய்ச்சி செய்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தப்பு. வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு திட்டம் தான் சுக்கரயான் திட்டம் அப்படின்றது. அப்போ மேற்கண்ட ஏதும் இல்லைன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நிலவின் தென்துருவ பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது அப்படின்னா நம்ம இந்திய தேசம்தான். நம்ம இந்திய தேசம்தான் நிலவுடைய தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை பெற்ற தேசம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்கிறது. இதற்கு முன்பு கர்நாடகா இருந்துச்சு, இப்போ தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், விண்வெளி சுற்றுலா செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், கோபி தொட்டக்குரா அப்படின்றவர் தான் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது? அப்போ துபாயில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அப்படின்றது அமைய உள்ளது. அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இந்தியாவில் அதிகம் செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து, இந்தியா தயாரித்த தடுப்பூசி எதுனா கோவேக்சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கூற்றுமே சரிதான். இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு, கோவேக்சின். சரிங்களா? இந்தியா தயாரித்த தடுப்பூசி கோவேக்சின். அடுத்து பாருங்கள், அதிக விமானம் தாங்கி போர்க்கப்பலை வைத்துள்ள நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட தான் அதிகமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸுக்கு முதலில் ஏற்றுமதி செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, குரூஸ் ஏவுகணை இந்தியா முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரித்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான். இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இந்தியா எதனிடையே இயக்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நாட்டுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்குறோம். ஹரியானா மாநிலத்தில் ஹிந்த் மற்றும் சோனிபட் அப்படின்ற இடத்துல இந்த இரண்டு இடங்களுக்கு இடையே தான் இந்த முதல் ஹைட்ரஜன் ரயிலை இயக்க உள்ளாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுடெல்லி தான். நம்ம தலைநகரம் தான் மாசுபட்ட நகரங்களில் முதலிடத்தில் இருக்குது. உலகத்திலேயேவும் இதுதான் ரொம்ப மோசமான ஒரு நகரமாகவும் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக விண்வெளி வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அக்டோபர் 4லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், பின்வருவற்றுள் டார்பிடோ ஆயுதம் பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இது சூப்பர் சோனிக் ஏவுகணையின் உதவியுடன் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இது சரிதான். தப்பான கூற்று தான் கேட்டிருக்காங்க. இது கடலுக்கு அடியில் பயணித்து நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் திறன் கொண்டது. இதுவுமே சரிதான். அவங்க தப்பானதான் கேட்டிருக்காங்க. அப்போ அப்துல் கலாம் தீவு ஒடிசாவில் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற தீவு, அந்த தீவில் தான் இதை சோதனை செய்கிறாங்க. இதுவுமே சரிதான். அடுத்து பாருங்கள், இது ஒரு அணுசக்தி ஆயுதம்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? அவங்க தவறானது தான் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆவடியில் தான் போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், சுகாய், தேஜாஸ் மற்றும் ஜாக்குவார் ஆகியன எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இதெல்லாம் ஒரு போர் விமானங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போர் விமானங்களுடைய பெயர்கள் தான் சுகாய், ஜேதாஸ் மற்றும் ஜாக்குவார் அப்படின்றதுலாம். அடுத்த கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, ருத்ரா M2 ஏவுகணை பல வகையான இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான கூற்று தான். அடுத்த கூற்று, அக்னிபான் சார்பெட் என்பது சிறிய ராக்கெட் ஆகும். அப்போ இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கடல்சார் நீர் விளையாட்டு மையம் இந்தியாவில் முதல் முறையாக டேஷில் அமைய உள்ளது. அப்போ ராமநாதபுரத்தில் தான் முதல்ல கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அப்படின்றது அமைய உள்ளது. அடுத்த கொஸ்டின், குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து முதலாக டேஷ் என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை விண்ணில் ஏவப்பட்டது. அப்போ பாருங்கள், ரோஹிணி அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய மிக சிறிய ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு விண்ணில் செலுத்துகிறாங்க. அப்போ சிறிய வகை ராக்கெட்டெல்லாம் ஏவுறதுக்கு இந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், ககன்யான் எனும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தில் எத்தனை பேர்களை தேர்வு செஞ்சுருக்காங்கன்னா 4 பேர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. 4 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க.
அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், குஜராத் மாநிலம் தான் இந்தியாவில் முதல்ல நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை தொடங்கிய மாநிலம். அடுத்த கொஸ்டின், ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பெங்களூரில் தான் நடைபெற்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, பள்ளி கல்வித்துறை சார்பில் அப்பா செயலியை முதல்வர் தொடங்கி வைத்தார்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கூற்று பாருங்கள், அப்பா அப்படின்ற அந்த செயலியுடைய விரிவாக்கம் அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவில் உள்ள பாறைகளின் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்யும் இஸ்ரோவுடைய திட்டத்தின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரயான் 4 திட்டத்தின் மூலமாக சரிங்களா நிலவில் இருக்கக்கூடிய பாறைகளையும் மண்ணுடைய மாதிரிகளையும் பூமிக்கே கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமீபத்தில் இந்தியா தயாரித்து கப்பல்களை நாட்டுக்கு பிரதமர் மோடி அமர்ப்பணம் செய்தார். அதனுடன் தொடர்பில்லாத கப்பல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஐஎன்எஸ் நீலகிரி சரிங்களா, ஐஎன்எஸ் சூரத், வாக்ஷீர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்தியாவில் தயாரித்த கப்பல்கள், போர் கப்பல்கள். இதை நாட்டுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து அர்ப்பணம் செஞ்சார். இது கூட தொடர்பில்லாதது ஐஎன்எஸ் விக்ரதன் அப்படின்றது தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கோளை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம் தான் அந்த வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் திட்டம். அடுத்த கொஸ்டின், இந்திய இராணுவத்தில் இணைய உள்ள உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரன்சந்த் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரன்சந்த் அப்படின்னா போர் ஹெலிகாப்டர் சரிங்களா. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் ஹெலிகாப்டரு. தற்பொழுது நம்மளுடைய இராணுவத்தில் இதை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் அதிக நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்டு சாதனை புரிந்தார். இது வந்து சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று, டிராகன் விண்கலம் அப்படின்றது சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு திரும்ப கூட்டி வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். சுனிதா வில்லியம்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், LRASHM ஏவுகணை பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கப்பல் தகர்ப்பு ஏவுகணை. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். அப்போ அவங்க தவறான கூற்று தானே கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மணிக்கு 1.214 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஏவுகணை. இதுவும் சரிதான். ஒளி விட வேகம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒளியை விட வேகமாக எதாலையுமே பயணிக்க முடியாது. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு கூற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுபன்ஷா சுக்லா அப்படின்றவங்க தான் முதல்ல சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற விண்வெளி வீரர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்பொழுது C-295 ரக இராணுவ விமானங்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து பெற்றதுன்னா ஸ்பெயின் நாட்டிலிருந்து பெற்றது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாத இணையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் உலக அளவில் பெரிய நிறுவனங்களும் இந்தாண்ட தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடைய பெயர்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இதில் பொருந்தாதது எது அப்படின்னா அடோப் நிறுவனத்துடைய CEO சாந்தனு நாராயணன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பொருந்தாத இணை. மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இல்லையா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானாவில் சோனிபத்திலிருந்து ஜிந்த் வரை இயக்கப்பட உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சரிதான். அடுத்த கூற்று, ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை பெரம்பூரில் இருக்குன்றாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. INS சரிங்களா நிஸ்தர், இது வந்து உள்நாட்டு மீட்பு கப்பல்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான இது சரிதான். அவங்க பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ பாருங்கள், INS ஹிம்கிரி, INS உதயகிரி இதெல்லாம் போர் கப்பல்கள். இதுவும் சரிதான். INS தாமஸ்ன்றதை வணிக கப்பல்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தப்பு. அப்போ ஆப்ஷன் C தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அக்னி 5 ஏவுகணை எவ்வளவு தூரம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5000 கிலோமீட்டருக்கு சுமந்து செல்லக்கூடியது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிசார் செயற்கைக்கோள் பற்றிய கூற்று. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், பூமியை கண்காணிப்பதற்கான அதிநவீன செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. இது சரிதான். இதனை இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கியதுன்றாங்க. இதுவும் சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான கூற்று. அடுத்து பாருங்கள், சந்திரயான் 5 திட்டத்தினை இந்தியா எந்த நாட்டு கூட இணைந்து செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜப்பான் நாட்டு கூட இணைந்து செயல்படுத்த உள்ளது. அடுத்த கொஸ்டின், உலக விண்வெளி ஆய்வு மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அப்துல் கலாம் தீவு எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்றைக்கி ஒரு 70 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக பார்த்தோம். இதுதான் இந்தியாவுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இந்த 70 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க
சரிங்களா? அந்த நேரத்தில் எதை நினச்சும் பயப்படாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சரிங்களா? தன்னம்பிக்கையோட மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தவர்கள் கூட சாதனை புரிந்திருக்கிறாங்க. தன்னம்பிக்கை அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய முயற்சியை விட நம்ம அதிகமாக நம்மளுடைய தன்னம்பிக்கையை நம்பணும், நம்மளை நம்ம நம்பணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை வந்து பரிசாக கொடுக்கும். இருக்கக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அதனால் அந்த தன்னம்பிக்கையை விடாமல் தொடர்ச்சியாக படிங்க. மிகப்பெரிய காரியங்களை கூட தன்னம்பிக்கையோடு செஞ்சவங்களாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சின்ன காரியத்தை கூட தன்னம்பிக்கை இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியுமே தோற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, படிக்கலைன்றதை தாண்டி உங்கள் மேலே நல்லா செல்ஃப் கான்ஃபிடென்ட், சரிங்களா, தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி நீங்களும் போலீஸ் ஆகலாம். சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.